அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இன்று நாங்கள் இந்த வீடியோவில் தேர்னொரு ஆப்பில் பதிவு செய்யப்பட்டுள்ள தகவல்களை தனித்தனியாக பிரித்தெடுப்பது எப்படி என்று பார்க்கலாம். அதாவது சில நேர்முக பரீட்சைகளின் போது எமது வதிவிடத்தை உறுதிப்படுத்துவதற்காக தேர்னொரு ஆப்பில் உறுதிப்படுத்தப்பட்ட பிரித்தெடுப்பை சமர்ப்பிக்க வேண்டி ஏற்படும். அதன்போது நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்டில் போய் எங்களோட டாக்குமெண்ட்ஸை பிரித்தெடுத்து அதை கொண்டு நாங்கள் இன்டர்வியூ போர்ட்டில் நாங்கள் காட்ட இயலும். இது ஆரம்ப காலங்களில் நாங்கள் மாவட்ட செயலகங்களுக்கு சென்று பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இப்போ நாங்கள் ஆன்லைன்லேயே இலவசமாக பெற்றுக்கொள்ளக்கூடியவாறு அமைக்கப்பட்டுள்ளது. இது நாங்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு பதிவு பெற்றுக்கொள்ளலாம். எங்களுக்கு 3 வருடத்துக்கு தேவைன்னு சொன்னால் 3 வருடத்துக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு பிரதி நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். 5 வருடம்னு சொன்னால் அதே மாதிரி 5 வருடத்திற்கு தனித்தனியாக 5 பிரதிகள் பெற்றுக்கொள்ள முடியும். இது முழுமையாக இலவசமாக நாங்கள் பெற்றுக்கொள்ள இயலும். இப்போ நாங்கள் எப்படி தேர்னொரு ஆப் ஒன்றின் பதிவொன்றை நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி கொள்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். அதற்கு முன்னால் இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் ஒரு தேர்னொரு ஆப்பிலிருந்து எங்களோட பதிவை நாங்கள் எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கொள்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது நீங்கள் சர்ச் என்ஜினில் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வெப்சைட் ஐடியை நீங்கள் டைப் பண்ணுங்கள். இந்த வரைக்கும் இது பார்த்துக்கொள்ளுங்கள். இதை டைப் பண்ணி என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் எலெக்ஷன் டிபார்ட்மெண்ட் வெப்சைட் ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான மொழியை நீங்கள் தெரிவு செய்து கொள்ளுங்கள். தமிழ்லையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளும். நான் இலகுவாக இருக்கின்றதால் ஆங்கில மொழியை தெரிவு செய்கிறேன். இதில் முதல்ல நாங்கள் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்டை பெற்றுக்கொள்கிறோன்னு சொன்னால் எங்களை நாங்களே ரெஜிஸ்டர் பண்ணிக்கொள்ளணும். அதுக்கு இதில் பாருங்கள், இந்த முதலாவது இருக்குது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன். அப்போ இதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்கனவே யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இதில் கொடுத்து சைன்இன் பண்ணிக்கொள்ளும். அப்படி இல்லாதாக்கள் புதுசாக இப்போ தான் நீங்கள் முதலாவது தடவை இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த கீழே இருக்கிற க்ரியேட் நியூ அக்கௌண்ட்டுங்கிறத கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்களோட தகவல்களை கொடுத்துக்கொள்ளுங்க. இதில் உங்களோட என்ஐசி நம்பரை ஃபஸ்ட்டுக்கு கொடுங்க. அடுத்தது ஃபோன் நம்பரை கொடுங்க. அதுக்கடுத்து கீழே பாருங்கள் நேம் கேட்டிருக்குது. அப்போ அதில் நீங்கள் உங்களோட நேமை கொடுத்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி இமெயில் ஐடி கேட்குது, இமெயில் ஐடியும் கொடுத்துக்கொள்ளுங்க. இதெல்லாம் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதுவே இவிடத்துக்கிட்ட பாருங்கள் யூசர் நேம் ஒன்றை க்ரியேட் பண்ணி காட்டும். இதில் உங்களுக்கு யூசர் நேம் ஒட்டோவாகவே அது காட்டுது பாருங்கள். அதே மாதிரி இதில் பாருங்கள் பாஸ்வேர்ட் கேட்குது. அப்போ நான் பாஸ்வேர்ட் கொடுக்குறதுக்கு கிளிக் பண்ணால் அது ஒட்டோவா ஒரு பாஸ்வேர்ட் கேட்குது, உதாரணம் ஒன்று காட்டுது. அதே மாதிரி நீங்கள் பாஸ்வேர்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணிக்கொள்ளும் அல்லது அதே பாஸ்வேர்ட்டை எடுத்துக்கொள்ளும். ஆனால் நீங்கள் புதுசாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு பாஸ்வேர்ட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. அப்போ அதுக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகே. அப்போ நான் புதுசாக ஒரு பாஸ்வேர்ட்டை கொடுத்துக்கொள்கிறேன். திருப்பி பாஸ்வேர்டை ரீடைப் பண்ண சொல்லுது. அப்போ பாஸ்வேர்டை நீங்கள் ரீடைப் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ஐ அக்செப்ட் த டேர்ம் ஆஃப் சர்வீஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க, டிக் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது ஐ எம் நாட் அ ரோபோட்டுங்கிறதையும் டிக் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசியாக இங்கே இருக்கிற சைன் அப்புங்கிறத கொடுத்துக்கொள்ளுங்க. இந்த பேஜில் நீங்கள் ஏற்கனவே கொடுத்த மொபைல் நம்பர் காட்டும். அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு கோட் ஒன்று வந்திருக்கும். அந்த கோடை நீங்கள் இதில் டைப் பண்ணணும். சம்டைம் கோடை உங்களுக்கு வரலன்னு சொன்னால் இந்த இருக்குது சென்ட் கோட் அகைனுங்கிறத கொடுத்து நீங்கள் இதில் ஓடிபியை பதிவு செஞ்சு விடுங்க. அப்போ நான் அந்த நம்பரை இதில் பதிவு செய்கிறேன். இப்போ ஐ எம் நாட் அ ரோபோட் அதுக்கு கொடுங்க. அதை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒரு சைன்இன் பேஜ் ஒன்று வரும். அதில் ஒட்டோவா யூசர் நேமை காட்டும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏற்கனவே யூசர் நேம் காட்டிச்சு தானே, அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் உங்களோட பாஸ்வேர்டை கொடுங்க. நீங்கள் என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதை திரும்ப இதில் கொடுங்க. கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த முதல் வந்த உங்களோட ஹோம் பேஜே திரும்பவும் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துக்கொள்ளணும். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷனுங்கிற இந்த ரெண்டாவதை கிளிக் பண்ணுங்கள். இதில் தான் நீங்கள் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை டவுன்லோட் பண்ணி எழும். பாருங்கள் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எலக்டோரல் ரெஜிஸ்ட்ரேஷன். இதில் உங்களோட என்ஐசி நம்பர் எல்லாம் ஒட்டோவாக காட்டும். நீங்கள் இயரை செலக்ட் பண்ணணும். உதாரணமாக 2021 வேணும்னு சொன்னால் நான் 2021 கிளிக் பண்ணுறேன். 2021 கிளிக் பண்ணிவிட்டு இது டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்குது. உங்களோட டிஸ்ட்ரிக்டை கொடுங்க. அப்போ உங்களோட டிஸ்ட்ரிக்ட் எதுவோ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்டை கொடுத்துக்கொள்ளுங்க. அதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஐ எம் நாட் அ ரோபோட்டுங்கிறதுக்கு கொடுங்க.
கொடுத்துட்டு பிரிண்ட்டுக்கு கொடுங்க. பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனுக்குரிய டாக்குமெண்ட் இப்படி ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த இடது பக்கம் இருக்கு தானே டவுன்லோட்னு சொல்லி இங்கே மேலே இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆனதை நீங்கள் பார்க்குறதுக்கு திரும்ப இதில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டவுன்லோட் ஆகி பாருங்கள். அப்போ இது ஒரு பேஜ். இதில் பாருங்கள், இதில் ஓராண்டுக்குரிய நம்ம என்ன ஆண்டு கொடுத்தோமோ 2021 2021ங்கிறது மட்டுமே வந்திருக்குது. இது நான் ஒரு வருடத்துக்கு தானே கொடுத்தேன். அப்போ ஒரு வருடத்துக்கானது வந்திருக்கும் பாருங்கள். 2021 கொடுத்தேன், 2021க்கானது நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். நீங்கள் ஏதாவது நேர்முக பரீட்சைக்கு போகிறோன்னு சொன்னால் அல்லது பல்கலைக்கழக தெரிவுகளுக்கு நீங்கள் இந்த டாக்குமெண்ட் எடுக்கணும்னு சொன்னால் அந்த லெட்டரில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க எந்தெந்த இயருக்கு நீங்கள் இதை எடுக்கணும்னு சொல்லி. அப்போ உங்களுக்கு எத்தனை இயருக்கு வேணும், எந்தெந்த இயருக்கு வேணும்னு சொன்னால் நீங்கள் கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ இப்போ நான் 2021 கொடுத்து இதை டவுன்லோட் பண்ணிட்டேன். அப்போ இன்னொரு வருடத்துக்கு இப்போ 2021க்கு வேணும்னு சொன்னால் அதே மாதிரி இதில் என்ன செய்யுங்கன்னு சொன்னோன்னே முன்னுக்கு அதே பேஜில் பாருங்கள் உங்களோட என்ஐசி நம்பர் இங்கே இருக்கும். இதில் நான் என்ன செய்கிறேன் 2022 கொடுக்குறேன். கொடுத்துட்டு அதே மாதிரி டிஸ்ட்ரிக்டையும் நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கே டிஸ்ட்ரிக்ட் அதே மாதிரி ஐ எம் நாட் அ ரோபோட் அதை கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு பிரிண்ட்டுக்கு கொடுங்க. பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் இது இப்படி ஓப்பன் ஆகும். டவுன்லோட் பண்ணுங்கள். இந்த அரைக்குது இடது பக்கம் இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுவும் டவுன்லோட் ஆகிடும். ரைட், அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நான் 2022 கொடுத்தேன். இந்த அரைக்குது 2022ஆம் ஆண்டுக்கானது. இப்படி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான எந்தெந்த இயருக்கு தேவையோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலும். அடுத்தது நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி எந்த இடத்துலையுமே யாருக்கிட்டையுமே சிக்னேச்சர் வாங்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. இது முற்றுமுழுதாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட். இந்த சர்டிஃபிகேட் எலெக்ஷன் கமிஷனால் முழுமையாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட். இதை நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட கொண்டு போய் நீங்கள் சிக்னேச்சர் எடுக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. இதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் கியூஆர் கோட் இருக்குது. இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி இது உங்களோடதானா இல்லை வேறு தான்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வெரிஃபிகேஷன் பண்ணி கொள்ளுவாங்க. அப்போ இதில் நீங்கள் சிக்னேச்சர் வாங்குகிற வேலையெல்லாம் இல்லை, இது ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான். அப்போ நீங்கள் எப்படி ஒவ்வொரு வருடத்துக்கும் நீங்கள் தேவையானதை டவுன்லோட் பண்ணிக்கொள்ள இயலும். இப்போ உங்களுக்கு தேர்னர் டாப்பின் உறுதிப்படுத்தப்பட்ட பிரித்தெடுப்பு ஒன்றை எவ்வாறு பெற்றுக்கொள்கிறங்கிறது தொடர்பான பூரண அறிவு ஒன்று கிடைச்சிருக்கும். உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ள இயலும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கமெண்ட்ஸில் போட்டுக்கொள்ளுங்க. அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே நாங்கள் அதை பகிரக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி.